கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்கூலில் வந்து எங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயிலே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எதனால் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இயர் தப்பாக போடுறதால தான் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி ஒரு சார்ட் நீங்களே போட்டுட்டு இந்த சார்ட்டை கொண்டு போய் இசேவை மையத்தில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து 2020 வந்து 10th முடிச்சிருக்கீங்க. அதாவது மேலே மார்க் ஷீட்டில் மேலே கார்னரில் வந்து இயர் இருக்கும், நம்ம எந்த மாதம் எந்த வருஷம் முடித்தோம் அப்படின்ட்டு. அது 2020 இருந்தது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2019 வந்து 10th ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 2020 வந்து முடிச்சிருக்கீங்க. அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமாக லெஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2020 வந்து 10th முடிச்சிருக்கீங்களா, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12. அப்போ 1ஆம் கிளாஸ் நீங்கள் முடித்தது வந்து 2012 இருக்கும், ஜாயின் பண்ணது 2011 இருக்கும். இப்போ நீங்கள் 1 to 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா 2011 2015 வரைக்கும், அதாவது ஆரம்ப நாள் முடிவு நாள், இந்த இயரை போட்டு அப்ளை பண்ணணும். இதில் தான் நிறைய இசேவை மையத்தில் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணிடுறாங்கன்னா 1ஆம் கிளாஸ் வந்து 2012 முடிச்சிருக்காங்க, அப்போ 12, 15 போட்டு பண்ணிடுறாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் ஆயிடுது. 10th அதே மாதிரி தான் 2020 வந்து முடிச்சிருப்பாங்க, 2019 ஜாயின் பண்ண வருஷத்தை போய் போட்டுருவாங்க. இதனால் ரிஜெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி சார்ட் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதாவது நம்ம எல்லா வருஷமுமே முடித்தது ஒரு வருஷமாக இருக்கும், ஜாயின் பண்ணது வருஷமாக இருக்கும். ஏன்னா ஜூன் to ஏப்ரல் வந்து தான் நமக்கு வந்து நடக்குதா. அதனால் இந்த மாதிரி சார்ட் வந்து போட்டு இதை கொண்டு போய் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து முக்கியமாக இசேவை மையத்தில் இந்த ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. இந்த ஒப்புகை சீட்டை ரொம்ப பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒப்புகை சீட்டு இருந்தால் தான் சர்டிஃபிகேட் உங்களால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும், அல்லது இசேவை அவங்க ஆப்ரேட்டரால் டவுன்லோட் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இசேவையில் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகும். இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மட்டும் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகாது. மேலே எனக்குள்ள ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுக்க முடியும். ஒருவேளை இந்த ஒப்புகை சீட்டு காப்பி வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.